ஹாய், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லிங்க்டின்ல இருந்து நம்ம மேக்ஸிமம் அவுட்புட் எப்படி எடுக்கிறது, இந்த பவர் ஆஃப் லிங்க்டின் வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்க்க போறோம். இந்த மற்ற யூடியூப் வீடியோ மாதிரி இல்லாம இது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து எப்படி வந்துட்டு நம்ம ஒரு லெவலை ரீச் பண்றதுங்கிற ஒரு யூடியூப் வீடியோ. இப்போ மற்ற வீடியோல ஜென்ரலா என்ன சொல்லியிருப்பாங்க, ப்ராப்பரான ப்ரொஃபைல் பிக் வைங்க, ஹெட்லைனை கரெக்டா வைங்க, அதே மாதிரி கீவேர்டை யூஸ் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க, அப்போனா தான் உங்க ப்ரொஃபைல் வந்துட்டு டாப்ல காட்டும். இந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு வீடியோ போட்டிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகி ஒண்ணுமே நடக்காம அதுக்கப்புறம் எந்த விஷயம் எனக்கு நடந்தது அப்படிங்கறத தான் ஷேர் பண்ண போறேன். இப்போ அவங்க ஷேர் பண்றதை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு, ஃபர்ஸ்ட் வாங்கணும், அதுக்கப்புறம் தோண்டணும், அதுக்கப்புறம் தான் கட்டணும். அவங்க சொல்ற எல்லாமே இந்த கட்டுற ஸ்டேஜ். இன்னும் வாங்கவும் இல்லை தோண்டவும் இல்லை, நம்ம வந்துட்டு எப்படி கட்டுறது ஸ்ட்ரெயிட்டா. இப்போ அந்த வாங்குறதையும் தோன்றதையும் தான் நான் சொல்லி கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா எப்படி கட்டுறது அப்படின்னு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல்ல அந்த டைலாக்ல சொன்ன மாதிரி இப்போ வாங்கணும்னா என்ன அப்படின்னா, இப்போ உங்களோட ப்ரொஃபைல மோர் ரீச் பண்ண வைக்கிறது, இப்போ வந்துட்டு எப்படி உங்க ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது தான் வாங்குற ஸ்டேஜ். ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன பண்றது, நம்ம வந்துட்டு நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ், அதே மாதிரி வந்துட்டு நம்மளோட டெய்லி நம்ம என்ன பண்றோம், என்ன மாதிரி இம்ப்ரூவ் பண்ணி நம்ம வந்துட்டு நம்மளோட ஸ்கில்லை டெவலப் பண்றோம், என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நம்ம ப்ரொஃபைல்ல ஒரு போஸ்ட் மாதிரி போட்டா மட்டும்தான் அது நிறைய பீப்புள் வந்துட்டு ரீச் அவுட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஆடியன்ஸும் பில்ட் ஆவாங்க, நம்ம வந்துட்டு நிறைய பீப்புளை வந்துட்டு என்கேஜ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ரீச் ஆஃப் த ப்ரொஃபைல் வந்துட்டு ரொம்பவே அதிகமா இருக்கும். மோர் பீப்புள் வந்துட்டு நம்மளை ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க, நம்ம போஸ்ட் வந்துட்டு டாப்ல காட்டும். ஸோ இதுதான் வாங்குற ஸ்டேஜ். இப்போ நிறைய பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கும், ப்ரோ இப்போ வந்துட்டு நான் போஸ்ட் போடணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா நான் டெய்லி ஒரு ப்ராஜெக்ட் பண்றது இல்லை, அதே மாதிரி வந்துட்டு டெய்லி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்றது இல்லை. ஸோ அப்படின்னு நினைக்கிற நிறைய பேருக்காண்டி நான் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணேன் போஸ்ட் டெய்லி ஃப்ரீக்வெண்டா போடுறதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க வந்துட்டு டெய்லி போடணும்னு அவசியம் இல்லை, வாரத்துக்கு ஒரு 3 போஸ்ட் போட்டாலே போதும். இப்போ போஸ்ட் இருக்கு இல்லையா, இப்போ அதை வந்துட்டு நான் எப்படி போடுவேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஐடியா கிடைக்கும். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சண்டே ஒரு போஸ்ட் போடுவேன், அதுக்கப்புறம் வெட்னஸ்டே போடுவேன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரைடே. ஸோ இந்த 3 நாள் வந்துட்டு நான் ஃப்ரீக்வெண்டா போஸ்ட் போடுவேன். ஓகேவா? இப்போ வெட்னஸ்டே என்ன போஸ்ட் போடுவேன் அப்படின்னா, மொத்த வீக்லயுமே நான் வந்துட்டு 3 கோடிங் கான்டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுவேன். லீட் கோட் வீக்லி, லீட் கோட் பை வீக்லி, அதே மாதிரி வந்துட்டு கோட் செஃபோட வீக்லி கான்டெஸ்ட். ஸோ இந்த 3லையுமே நான் எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு குயிக் சம்மரியா, இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் எனக்கு டஃபா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போஸ்ட். ஸோ நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு, அதாவது இதுக்கப்புறம் வெட்னஸ்டே நம்மளுக்கு போற வரைக்கும் ஒரு கண்டென்ட் கிடைச்சிருச்சு. கரெக்டா? இப்போ செகண்ட் கண்டென்ட் வந்துட்டு சண்டே. ஓகேவா? இந்த சண்டே என்ன மாதிரி கண்டென்ட் நான் போடுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு அந்த வீக் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஃப்ரைடே வரைக்கும் நான் என்னென்ன மாதிரிலாம் வந்துட்டு என்னோட டேவை பிளான் பண்றேன். இப்போ வந்துட்டு ஒரு வீக்குன்னு வீக்லி கோல் இருக்கும்ல, ஸோ அதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு பிளான் போடுவேன் அந்த வீக்குக்கு. ஸோ இதெல்லாம் இந்த வீக்ல பிளான் பண்ணியிருக்கேன்னா அதை ஒரு போஸ்டா போடலாம். ஸோ அதுக்கு ரீச் நிறைய கிடைக்கும். இப்போ ஃப்ரைடே வந்தோம் அப்படின்னா, ஃப்ரைடே என்ன மாதிரி போஸ்ட் போடலாம்னா, இப்போ அந்த சண்டே போட்டிருப்பீங்க இல்லையா, இந்த மாதிரி இவ்வளோ அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த இதை நீங்க எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் எவ்வளோ இருக்கு, ஸோ அந்த இதோட நீங்க ஒர்க் பண்ணதோட ப்ரூஃபை வந்துட்டு ஃப்ரைடே நீங்க வந்துட்டு உங்களோட லிங்க்டின் போஸ்டா பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. கரெக்டா? அதே மாதிரி நீங்க இன்னொரு நாள் ஒரு தேர்ஸ்டேவோ எப்பயோ இல்லை வந்துட்டு டியூஸ்டேவோ போடணும்னு நினைச்சீங்கன்னா, அப்பங்கில என்ன மாதிரி கண்டென்ட் போடலாம்னா, உங்களுக்கு என்ன தாட்ஸ் தோணுது. இப்போ நீங்க வெளியில பார்த்த மாதிரி இப்போ உங்களோட நீங்க ஏதாச்சும் ரீட் பண்ணியிருப்பீங்க ஒரு கம்பெனி பேஜையோ, இல்லை வந்துட்டு வேற ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா உங்களோட ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி கண்டென்ட் இருந்தால் அதை வந்துட்டு நீங்க ஈஸியா லிங்க்டின் கண்டென்ட்டா ரைட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு வீக்குக்கு 4 நாள் என்ன மாதிரி கண்டென்ட் போடணும் அப்படிங்கிறது எஃபர்ட்லெஸ்ஸா ஈஸியா கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க போட்டீங்கனாலே ஈஸியா உங்களுக்கு ரீச்சும் கிடைச்சிடும். அதே மாதிரி கண்டென்ட்டுக்கு லேக் இருக்கவே இருக்காது. கரெக்டா? ஏன்னா எல்லா நாளுமே நம்ம ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். வெட்னஸ்டே அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு கோடிங் கான்டெஸ்டோட போஸ்ட், அதே மாதிரி சண்டே அப்படின்னா அந்த வீக் டேவோட பிளான்ஸ், ஃப்ரைடே அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த வீக்ல என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளவுதான், தட்ஸ் இட். இதை மட்டும் போட்டாலே உங்களுக்கு நிறைய ரீச் வந்து வித்தின் 1 இயர்க்குள்ள ஈஸியா கிடைச்சிடும். இப்போ வாங்கணும் அந்த ஸ்டேஜ்ல இருந்து தோண்டணும் அந்த ஸ்டேஜுக்கு போகிறோம். இப்போ இந்த என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நம்ம ப்ரொஃபைலை பில்ட் பண்ணியாச்சு. நம்மளோட ப்ரொஃபைலை வந்துட்டு இப்போ செல் பண்ண வேண்டியதான் வேலை. இப்போ கரெக்டான ஆடியன்ஸை ரீச் பண்ணணும்ல. ஸோ நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்களோட ட்ரீம் கம்பெனிஸ் ஒரு 20 ஒரு 50 வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்களேன். ஏன் மேக்ஸிமம் 100 கூட எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் டைம். ஓகே, இப்போ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கம்பெனி பிக் பண்ணி அந்த கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு 10-15 பீப்புளுக்கு கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் கொடுக்க போறீங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே நீங்க ஒரு 100 கம்பெனி எழுதுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 10. ஸோ உங்களுக்கு 1000 கனெக்ஷன் இருக்கும். 1000 கனெக்ஷனுமே வந்துட்டு ஒரு ப்ரீமியமான கனெக்ஷன். கரெக்டா? ஏன்னா எல்லாருமே உங்க ட்ரீம் கம்பெனில ஒர்க் பண்றவங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே உங்களோட போஸ்ட் நீங்க கனெக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு தான் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ண போகுது. ஸோ அந்த கம்பெனில உள்ள எல்லாருமே உங்களோட போஸ்ட்டை பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஈவன் HR உங்க போஸ்ட்டை பார்த்தாங்கன்னா டைரக்டா கூட உங்களோட கனெக்ட் பண்ணி உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஈஸியா இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு தொண்டான ஸ்டேஜ். அதே மாதிரி டெய்லி வந்துட்டு ஒரு கம்பெனி பிக் பண்ணிக்கோங்க. அதுல ஒரு 10-15 பீப்புளுக்கு கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் கொடுங்க. ஸோ இந்த கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு பர்சனை பாக்குறீங்க, டக்குன்னு அந்த கம்பெனி கனெக்ட் இப்படி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்துட்டு கம்பெனி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு லிங்க்டின் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ லிங்க்டின் யூஸ் பண்றவங்க, ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றவங்க கிட்ட நீங்க வந்துட்டு கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் கொடுத்தாதான் ஒரு ரெஃபரலுக்கு அது வந்துட்டு நிறையவே யூஸ் ஆகும். கரெக்டா? ஸோ நீங்க அந்த மாதிரி யார் வந்துட்டு ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். ஸோ அது எப்படி பண்ணலாம்? இப்போ ஒருத்தங்க உங்க கம்பெனி ட்ரீம் கம்பெனி கூகுள்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனில ஒர்க் பண்றவங்க ப்ரொஃபைலை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே ஆக்டிவிட்டி செக்ஷன்ல அவங்க லேட்டஸ்டா என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க, இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இல்ல லேட்டஸ்டா ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஈஸியா காட்டும். இப்போ நீங்க அவங்க லேட்டஸ்டா இருந்தாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். இல்ல ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னால்தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, இப்போ வரைக்கும் இன்னும் ஆக்டிவிட்டி அப்படின்னா அவங்களுக்கு கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் கொடுக்கறது வந்துட்டு யூஸ்லெஸ். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு கொடுக்கக்கூடாது. இப்போ தோண்டானும் பிடிச்சாச்சா? இப்போதான் கட்டான ஸ்டேஜ். நீங்க எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிக்க. நம்ம ப்ரொஃபைலை பில்ட் பண்ணிட்டோம். ஸோ அதை ஆடியன்ஸுக்கு ரீச் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த ஸ்டேஜ்ல டாப்ல வரணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த கட்டான ஸ்டேஜ். இப்போ ப்ராப்பரா நம்மளோட எல்லாத்தையுமே பில்ட் பண்ணாதானே வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டேஜ். இப்போ மற்றவங்க சொல்ற மாதிரி ப்ரொஃபைல் பிக்சர் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கீவேர்ட்ஸை வச்சு ஃபில் பண்ணணும். ஏன்னா அவங்க தேடுறது வந்துட்டு அந்த உங்களோட டெஸ்கிரிப்ஷன்லயோ ப்ரொஃபைல்லையோ எங்கேயோ கீவேர்டா இருந்தால் தான் உங்களோடது டாப்ல கட்டும். ரெண்டாவது, அவங்க உங்க இதை பார்த்துட்டாங்க, பட் ஆனால் ஒரு குட் லுக்கிங் ப்ரொஃபைல் பிக்சர் இருந்தாதான் அந்த இதை கிளிக் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஓகேவா? ஸோ ஹெட்லைன் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், ப்ரொஃபைல் பிக்சர் செகண்ட் இம்பார்ட்டன்ட். மூணாவது, அவங்க கிளிக் பண்ணி உள்ளக்கு போனாங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கறது உங்களோட பேனர் தான். எடுத்தோடனே டாப்ல இருக்கும். ஸோ அது வந்துட்டு உங்களோட ஸ்கில்ஸ் என்ன மாதிரி ஆஃபர் பண்ணீங்கன்னு எல்லாத்தையும் கரெக்டாக சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக புரியும் நீங்க என்ன மாதிரி டைப் ஆஃப் பீப்புள், அதே மாதிரி என்ன மாதிரி கண்டென்ட் வந்துட்டு என்ன மாதிரி ஸ்கில்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது. ஸோ அவங்க ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான செக்ஷன் அவங்களோட அபவுட் செக்ஷன். நீங்க என்ன மாதிரி பர்சன், நீங்க என்ன மாதிரி ஸ்கில்ஸ் வச்சிருக்கீங்க, உங்களால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட். ஸோ இந்த 3 தான் நம்ம அபவுட் செக்ஷன்ல எழுதணும். திஸ் இஸ் அ மோர் இம்பார்ட்டன்ட் திங். இந்த இதில் தான் நீங்க வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களோட ப்ரொஃபைலை ஃபில் பண்ணணும். ஓகேவா? அபவுட் செக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ChatGPTல கேளுங்க. இப்போ நிறைய கீவேர்டு யூஸ் பண்ணி மோஸ்ட் ஆஃப் த சர்ச்சபிள் கீவேர்டு ஆன் லிங்க்டின் யூஸ் பண்ணி என்னோட அபவுட் செக்ஷனை கிரியேட் பண்ண அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெர்ஃபெக்டா கிரியேட் பண்ணி முடிச்சிடும். எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளோட இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். ஏன்னா புதுசா ஒரு இதை கிரியேட் பண்றதுக்கும் இப்போ ஆல்ரெடி ஒன்று இருக்கிறத அப்படியே ரீக்ரியேட் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, இஷாந்த் சர்மா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை லிங்க்டின்ல இஷாந்த் சர்மான்னு சர்ச் பண்ணீங்கன்னா டாப்ல அவர் தான் வந்து நிற்பார். ஓகேவா? இப்போ அவரோட ப்ரொஃபைல் பிக்சர், அபவுட் செக்ஷன், அதே மாதிரி வந்துட்டு பேனர், அவரோட போஸ்ட் கண்டென்ட் எல்லாத்தையுமே போயிட்டு அனலைஸ் பண்ணுங்க. ஸோ அவர் என்ன மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காரோ அது எக்ஸாக்டா நீங்க ரீக்ரியேட் பண்ணாலே அந்த அளவுக்கு இல்லைனாலும் மோர் ரீச் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவர் ப்ராப்பரா எக்ஸாக்டா என்ன மாதிரி டைப் ஆஃப் கண்டென்ட் இருக்கணும், என்ன மாதிரி கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்கணும் எல்லாமே பக்காவா அவரோட ப்ரொஃபைல்ல ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ நீங்க அதை ரெஃபர் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல் பில்ட் பண்ணீங்கன்னா இட் வில் கெட் மோர் ரீச் தென் அதர் பீப்புள். ஸோ இந்த 3 ஸ்டேஜையும் கரெக்டா பண்ணீங்கனாலே நீங்க வந்துட்டு ஈஸியா உங்களோட ட்ரீம் கம்பெனியை ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா மேபி யாருக்கு தெரியும், அந்த ட்ரீம் கம்பெனியோட HR உங்களுக்கு டைரக்டா வந்து கூட இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம்.
வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா லிங்க்டின் ஹேஸ் தட் மச் பவர். ஓகே, நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ப்ரொஃபைலை பில்ட் பண்ணதுனாலயே அவங்க அப்ளை பண்ணாமலே ஹெச்ஆர் டைரக்டா கனெக்ட் பண்ணி கூட அவங்களுக்கு இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்புங்க. தட்ஸ் இட் அபவுட் த வீடியோ. ஸோ நீங்க நிறைய இன்சைட்ஃபுல்லான திங்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இது வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த யூடியூப் சேனல் கவர் பண்ணல. ஸோ அதனால நான் கவர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காண்டி காத்துட்டு இருக்கு. அதனால பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் அபவுட் த வீடியோ. நம்ம இன்னொரு வீடியோவோட நாளைக்கு இல்லை நெக்ஸ்ட் வீக் சந்திக்கலாம். ஓகே, until then, bye bye, take care.